ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் இருந்தான செவ்வாய் பொழுதேன் மகிழ்வான காலை உற்சாக வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்த நாளின் நாடகமே இந்த நொடி வரைக்கும் எங்கள் எல்லோரையும் பேச ஆரம்பித்து உட்கார வச்ச கடவுளுக்கு மறுவாத நன்றதன பயந்து இன்று அனைத்து நல்ல தினங்களை கொண்டாடி கொண்டிருக்கும் எல்லோருக்குமே இனிதான வாழ்த்துக்களையும் கூறியபடியே 14/7/2026 மற்றொரு செவ்வாய் காலை நேரலை பொழுதோடு இணைந்திருக்கின்றோம். வளமை போலவே இடம்பெறும் நிகழ்ச்சிகள் இன்றும் இடம்பெறுகின்றது. முதலில் மும்மத சிந்தனை நேரம், யோகாசன பயிற்சி, பொறிச்சொல், தினக்கவி, அதனைத் தொடர்ந்து 9:30 ஊரோடு விளையாடு, அதனைத் தொடர்ந்து ஜெயநாடுசன் அவர்கள் இலங்கையிலிருந்து தனது நிகழ்ச்சிக்கு கண்டுபிடி நிகழ்ச்சியை வழங்க இருக்கின்றார். அவரை வாழ்த்து வரவேற்றபடி அதனைத் தொடர்ந்து சிவதர்சனி ராகன் அவர்களது கேள்விச்சரம் இடம்பெற்று கொள்ளும். இனிய வணக்கம் எல்லோருக்கும். வாருங்கள். வணக்கம் தமிழகம். இனிய வணக்கம் வாணி. இப்போது மும்மத சிந்தனை நேரம் ஆரம்பமாகிறது. டேவிட் ஆண்டனி அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். கடவுள் தம் நகரை எந்நாளும் நிலைத்திருக்கச் செய்வார் என்கின்றது திருப்பாடல் 48. பிதாச்சுதன் தூயாவியின் பேராலே ஆமேன். இறை புகழ்ச்சி உமக்கு. அன்பு பாமுக உறவுகட்கு எனது காலை வணக்கம். உங்கள் குடும்ப நல உற்சாகத்திற்காக இறைவனை பிரார்த்தித்து கிறிஸ்தவ நற்சிந்தனை வழங்குபவர் பிரான்சில் இருந்து டேவிட். சிந்தனை தொடரன் 2139 பொதுக்காலம் 15ஆம் வாரம் இன்று செவ்வாய் தினமாகும். இன்று திரு அவை புனித கமிலஸ் தே லெலிஸ் அவர்களை நினைவு கூறுகின்றது. அன்பான உறவுகளே, எம் இறைவனை மகிழ்ந்து பாடுவோம். அதாவது இன்றைய பிரான்சில் இன்று 2ஆம் உலக மகா யுத்தத்திலே பிரான்ஸ் விடுதலை அடைந்த அந்த நாளன்று, அதாவது 5th நேஷனல் தேசிய தினம் என்று சொல்லி இன்று பிரான்சிலே கொண்டாடுவார்கள். இரவு முழுக்களும் ஆர்டிஃபிஷியல் அதுகள் எல்லாம் நடந்து, வான வேடிக்கைகள் எல்லாம் நடந்து முடிந்து இன்று மக்கள் அதாவது அணிவகுப்பு மரியாதையை இன்று பார்த்து கொண்டிருப்பார்கள் தொலைக்காட்சியிலே. ஆகவே இன்று நாள் பிரான்சிலே விடுமுறை நாளாக இருக்கின்றது. நாங்களும் தொடர்ந்து இந்த நாட்டிலே இவ்வளவு வருஷமாக குடியிருக்கின்றோம். ஆகவே இந்த மக்களோடு சேர்ந்து நாங்களும் இந்த தேசிய தினத்தை கொண்டாடுவோம். அன்பான உறவுகளே, இறைவனை இன்றைய நாளிலே நாம் மகிழ்ந்து பாடுவோம். மகிழ்வோம் மகிழ்வோம் தினம் மகிழ்வோம், இயேசுராஜன் நாம் சொந்தமாயினார். இந்த பார்த்தலத்தின் சொந்தக்காரனவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பார்த்தலத்தின் சொந்தக்காரனவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். சின்னம் சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். சின்னம் சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்று கொள்ளுரைத்தார். ஆனந்தமே பரமானந்தமே, மாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பார்த்தலத்தின் சொந்தக்காரனவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். அந்த சின்ன வயதிலே எவ்வளவு காலம் நாங்கள் நாட்டிலே வாழ்ந்த காலத்திலும் பார்க்க கூடுதலான வருடங்களாக இங்கு 44 வருடங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே இறைவனுக்கு நாம் நன்றி சொல்லி இந்த நாட்டுக்கு எங்களை அழைத்துக் கொண்டு வந்து இந்த கொடிய யுத்தங்கள், அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் உயிர் பாதுகாப்பளித்து எங்களை, குஞ்சுகளை, குடும்பங்களை இந்த நாட்டுக்கு அழைத்து கொண்டு வந்து சேர்த்து இந்த நாட்டில் எங்களுக்கு தேவையான உடை, உணவு, உறைவிடம் தந்து எங்களை பாதுகாத்து திருவையில் வந்த இறைவனுக்கு நாம் நன்றியை கூறிக்கொண்டு இந்த நாளை நாம் மகிழ்ச்சியுள்ள நாளாக இந்த மக்களோடு சேர்ந்து நாம் அனுசரிப்போம். அவர்களோடு சேர்ந்து உறவாடி கரம் கொடுப்போம். ஆகவே இன்றைய நாளிலே வாழ்த்தொலியாக அல்லேலூயா அல்லேலூயா,
இன்று உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். மாறாக நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம் என்கின்றார் ஆண்டவர். அல்லேலூயா. இன்றைய நற்செய்தியாக புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை வார்த்தைகள் 20 24 வரை. அக்காலத்தில் இயேசு வல்ல செயல்கள் பல நிகழ்த்திய நகரங்கள் மனம் மாறவில்லை. எனவே அவர் அவற்றை கண்டிக்கத் தொடங்கினார். கொராசின் நகரே ஐயோ உனக்கு கேடு! பெத்சாயிதா நகரே ஐயோ உனக்கு கேடு! ஏனெனில் உங்களுடைய செய்யப்பட்ட வல்ல செயல்கள் தீர் சீதோன் நகரங்களில் செய்யப்பட்டிருந்தால் அங்குள்ள மக்கள் முன்பே சாக்கு உடை உடுத்தி சாம்பல் பூசி மனம் மாறியிருப்பர். தீர்ப்பு நாளில் தீருக்கும் சீதோனுக்கும் கிடைக்கும் தண்டனையை விட உங்களுக்கு கிடைக்கும் தண்டனை கடினமானதாகவே இருக்கும் என நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். கப்பர்நாகுமே, நீ வானளாவோ உயர்த்தப்படுவாயோ? இல்லை, பாதாளம் வரை தாழ்த்தப்படுவாய். ஏனெனில் உன்னிடம் செய்யப்பட்ட வல்ல செயல்கள் சோதோமில் செய்யப்பட்டிருந்தால் அது இன்று வரை நிலைத்திருக்குமே. தீர்ப்பு நாளில் சோதோமுக்கு கிடைக்கும் தண்டனையை விட உனக்கு கிடைக்கும் தண்டனை கடினமானதாகவே இருக்கும் என நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய நற்சிந்தனையாக இன்றைய முதல் வாசகத்திலே, அதாவது கடவுள் ஏசையா என்ற இறைவாக்கினரை நோக்கி, நீ உன் மகன் ஈசையாவை உன்னுடன் அழைத்துச் சென்று ஆகாசை சந்திப்பாயாக. வண்ணான் வயலுக்கு செல்லும் வழியில் மேற்குளத்துக்கு போகும் கால்வாயின் மறுமுனையில் நீ ஆகாசை காண்பாய். அவனுக்கு இதை சொல், நீ அமைதியாயிரு, அஞ்சாதிருந்து நடப்பவற்றை உற்றுப்பார். ரட்சன் சிரியா நாட்டின் இம்ரமயிலின் மகன் ஆகியோரின் கடல் சின்னத்தை கண்டு மனம் கலங்காதே என்று சொல்லி இறைவாக்கினர் மூலமாக இறைவான் அந்த வார்த்தையை கொடுத்திருந்தார் அந்த காலத்திலே இஸ்ராயேல் மக்களுக்கு. ஆகவே இன்று இயேசு எத்தனையோ நகரங்களுக்கு சென்று இறைவனின் வார்த்தையை, அதாவது நற்செய்தியை அறிவித்து அவர்களுடைய நோய் நொடிகளை குணமாக்கி உணவளித்து பஞ்சம் பசி பட்டினிகளில் இருந்து விடுவித்துக் கொண்டு வந்த அந்த மக்கள் மீண்டும் பாவச் செயல்களில் ஈடுபட்டிருந்ததினாலே இன்றைய நாளிலே அந்த நாடுகளை அந்த பிராந்தியங்களை கட்டிக்கின்றார். இவைகள் எல்லாம் பெரிய பெரிய நகரங்களாக முழிந்து கோபுரங்களை கட்டி வாழ்ந்த நகரங்கள். அந்த நகரங்களிலே தான் இயேசுவின் காலத்தில் அவர் அந்த இடங்களிலே நடந்து சென்று கால்நடையாக இந்த நற்செய்தி போதனையை அறிவித்திருந்தார். அதனாலே தான் அவர் சொல்லுகின்றார், கொராசின் நகரே ஐயோ உனக்கு கேடு! பெத்சாயிதா நகரே உனக்கு ஐயோ கேடு! ஏனெனில் உங்களுடைய செய்யப்பட்ட வல்ல செயல்கள், வேறொரு நாட்டை சுட்டிக்காட்டி சொல்லுகின்றார், அதாவது சிரியா நாட்டிலே தீர் சீதோன் நாட்டிலே செய்யப்பட்டிருந்தால் அங்குள்ள மக்கள் முன்பே சாக்கு உடை அணிந்து சாம்பல் பூசி மனம் மாறி இருப்பார். அதாவது நாங்கள் பார்த்திருப்போம், தவக்காலத்திலே எங்களுக்கு தரப்படுகிற அந்த நிகழ்வுகள் கூடுதலாக பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள், அரசர்மார்கள், அரசிமார்கள், பெரிய இறைவாக்கினர்கள் எல்லோரும் அந்த தவக்காலத்திலே கூடுதலாக அவர்கள் தங்கள் பாவங்களுக்காக மனம் திருந்தி சாக்குடை அணிந்து சாம்பல் பூசி அந்த நோன்பை அனுசரித்து வந்தார்கள். அதை நாங்கள் எப்போவுமே வாசிப்போம் அந்த தவக்காலத்திலே. ஆகவேதான் இயேசு இங்கே சொல்லுகின்றார், அதாவது உங்களுக்கு செய்த அந்த நன்றிகள், அந்த நான் செய்த புதுமைகளை விட சீதோன் நாட்டில் செய்திருந்தால் அங்குள்ள மக்கள் அதுக்கு முன்பே அவர்கள் சாக்குடை உடுத்தி சாம்பல் ஊசி மனம் மாறி இருப்பர் என்று சொல்லி இயேசு சொல்லுகின்றார். எவ்வளவு ஒரு அருமையான வார்த்தை! எவ்வளவு ஒரு மனக்கலக்கத்தோடையும் ஒரு விரக்தியோடையும் இயேசு கூறுகின்ற இந்த வார்த்தையானது தீர் சீதோன் மக்களுக்கு அல்ல, அதாவது பெத்சாயிதா மன்னிக்கவும், கொராசின் பெத்சாயிதா நகர்களுக்கு அல்ல, உனக்கும் எனக்கும் என்னுடன் கூடி வாழும் உறவுகளுக்கும் தான் இந்த வார்த்தை என்பதை மனதில் கொள்ள வேண்டும். ஆகவே பாவத்தை விட்டு பரிசுத்தமாக வாழ நாங்கள் அழைக்கப்படுகின்றோம். எங்களுக்கு தரப்படுகின்ற இந்த வார்த்தைகள் பாவத்தை விட்டு பரிசுத்தமாக வாழ்வது மட்டுமல்ல, உன்னோடு அடுத்திருப்பவரை நீ அன்பு செய்து அவர்களுக்கு தேவையான அவசர காலங்களில் நேரங்களில் அவர்களுக்கு உதவி புரிந்து அவர்களை கரம் தூக்கி அவர்களுடைய துன்பம் துயரம் நோய் நொடி புனிப்பீடங்களிலிருந்து விடுவித்து அவர்களுடன் மகிழ்ந்து சந்தோஷமாக உறவாடு என்றுதான். அதற்காகத்தான் இன்றைய காலையிலே இந்த பாட்டை நான் எடுத்தேன். நாங்கள் வந்த காலங்கள், நான் வரும்போது ஒரு ஷர்ட்டும் ஒரு ட்ரௌசரும்
ஒரு பிளாஸ்டிக் பேக்கும் தான் உடைந்தான் நான் இந்த பிரான்ஸ் நாட்டுக்கு வந்து சேர்ந்தேன். அதே நேரத்தில் நான் சூரிச்சில் இருந்து இங்கே வரும்போது ஒரு நண்பன் என்னுடன் பயணித்தவன் விமானத்திலே சொன்னான், நான் இந்த ஸ்டேஷனுக்கு போயிட்டு வரணுன்ற இந்த நான் போட்டிருந்த ஜாக்கெட் வந்து கொழும்பில் வேண்டி கொண்டு வந்தது, நல்ல வடிவான அழகான ஜாக்கெட். அதை தர சொல்லி கேட்டான். இதில் போயிட்டு ஸ்டேஷனுக்கு போயிட்டு கடும் குளிர் போயிட்டு போட்டு கொண்டு வரணும்னு சொல்லி போட்டு போனவன் அந்த ஜாக்கெட்டோடையே போய் சேர்ந்துட்டான். எனக்கு போடுறதுக்கு மேலே குளிருக்கு போடுறதுக்கு உடுப்பில்லை. அந்த கடும் குளிருக்குள்ளே அந்த வெறும் ஷர்ட்டோடையும் மேலே ஒரு புல்லோவரோட வீடு இங்கே வந்து சேர்ந்தேன் இந்த பிரான்ஸுக்குள்ள. ஆனால் இறைவன் இவ்வளவு ஆசீர்வதித்து அந்த அந்த அப்படி வந்த எங்களை இன்றைக்கு வந்து எவ்வளவோ ஆசீர்வதித்து இன்றைக்கு இந்த நாட்டிலே வைத்திருக்கின்றார் என்று சொல்லி சொன்னால், அதுதான் சின்னம் சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எமக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்று உரைத்தார் என்று சொல்லி எனக்கு மட்டுமில்லை, இந்த நாட்டிலே புலம்பெயர் நாட்டிலே குடியிருக்கின்ற உனக்கும் எனக்கும் எமது உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் பகைவர்களுக்கும் கூட இந்த ஆசீர்வாதம் கிடைத்திருக்கிறது என்பதை நாம் குறித்து இறைவனுக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். நம் வாழ்வில் பயம் வரும்போது, நிச்சயமற்ற சூழ்நிலைகள் வரும்போது நாம் யாரை நம்புகிறோம்? உலக பலத்தையா, நம் சொந்த திறனையா, அல்லது கடவுள் மீது முழு நம்பிக்கை வைக்கின்றோமா? ஆகாஷ் அரசனுக்கு கடவுள் சொன்ன வார்த்தையை நாம் நினைவில் கொள்ளுவோம். நீங்கள் நம்பிக்கை கொள்ளாவிடில் நிலைத்து நிற்க மாட்டீர்கள். நம் வாழ்வின் எந்த சூழ்நிலையிலும் கடவுள் மீது நம்பிக்கை வைப்போம். இயேசுவின் காலத்தில் வாழ்ந்த அந்த நகரத்து மக்களைப் போல நாமும் கடவுளின் அருளையும் வல்லமையையும் கண்டும் காணாமல் இருக்கின்றோமா? கடவுளின் அருள் வாசல்கள் எப்போதும் திறந்தே இருக்கின்றன. அவருடைய வல்லமை நம்மை சூழ்ந்துள்ளது. நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். விசுவாசத்தோடு அவரை நோக்கி திரும்புவது, மனம் திருந்தி அவருடைய வழிகளில் நடப்பது. என் வாழ்வில் கடவுள் என்னிடம் என்ன எதிர்பார்க்கின்றார், நான் எங்கே மனம் மாற வேண்டும் என்ற அந்த ஒரு நற்செய்தியை நான் உங்களுக்கு அறிவித்துக் கொண்டு அன்போடு விடைபெறுகின்றேன். மேலும் இந்நச்சிந்தனையில் இணைந்திருந்த அனைத்து பாமுக உறவுகளுக்கும் இந்நாளிலே இறைவன் நிறையாசை வழங்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்து அன்போடு விடைபெறும் இன்றைய நாள் நிகழ்ச்சிகள் அனைத்தும் இனித நடைபெற வாழ்த்துக்கள் கூறி 2 விடயங்களை கூற விரும்புகின்றேன். அதாவது சகோதரி ஜெயா கூட காட்சி தருகின்றார். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். உங்கள் விடுமுறை காலங்கள் சிறப்பான முறையிலே நடைபெற மடுமாதா அன்னையின் திருப்பு மகிழ்ச்சியோடு ஊர்வலத்தோடு நடைபெறுகிறது. ஆகவே அதுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, விசேஷமாக நீங்கள் எங்களுடைய ராமநாதன் குருக்கள் ஐயாவுக்காக, அவருடைய உடல் நலத்துக்காக, அவருடைய நோயிலிருந்து அவர் விடுபட்டு சுகபலம் அடைய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் பிரார்த்தித்துக் கொள்ள வேண்டும் என்று இந்த நாளிலே கேட்டுக்கொண்டு, நண்பர்கள் நட்பு பாராட்டும் மகத்தான மாதத்தில் நன்றி, வணக்கம் தங்கையே சிஸ்டர் நடேசன் அவர்களுக்கும் மற்றும் நன்றி தங்கை நன்றி வணக்கம். வாணிமோகன் அவர்களுக்கும், ஆமாம், திருமதி தோமலர் கல்வராஜன் அவர்களுக்கும் அன்பான வாழ்த்துக்கள் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், தொடருங்கள். நன்றி, வணக்கம். டேவிட் ஆண்டனி அவர்களே, உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அத்தி தியானதேசன், உங்கள் சிந்தனையை தாருங்கள். இனிய காலை உற்சாக வணக்கம். முந்தைய தொகுப்பாளினி தோமலர் கல்விராஜன் அவர்களுக்கும், தாமுக தொகுப்பாளினி கலைவாணி மோகன் அவர்களுக்கும், அதிபர் நடா மோகன் அவர்களுக்கும், வாழ்த்துக்குரிய டேவிட் ஆண்டனி அவர்களுக்கும் மற்றும் பாமு உறவுகள் அனைவருக்கும் எனது எங்கிருந்த காலை வணக்கத்தை கிறிஸ்தாவுடன் குறிக்கொண்டு நான் வந்து ஜான்தீசன். இன்று எனது ஆக்கம் 9115. இன்று பொது கிறிஸ்தவ நற்சிந்தனை. இன்று பொது காலத்தின் 15ஆம் வாரத்தின் 2ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. இன்றைய இறை வார்த்தைகள் நம்மிடம் மனமாற்றம், நிதியை நிறைநிறுத்தல் மற்றும் ஏழை எளியவர்களுக்கு அன்பு காட்டல் ஆகியவற்றை வலியுறுத்துகின்றது. ஆடம்பரமான வழிபாடுகளை விட பிறர் செய்வதற்கு உண்மையான கனிவான செயல்களே கடவுளுக்கு உகந்தவை என்பதை நமக்கு நினைவூட்டுகின்றன. இந்திய நிறைவாக்களின் பேர் மற்றவர்களுக்கு எம்மால் செய்யக்கூடிய எந்த உதவிகளை நாங்கள் மனம் கொள்ளாமல் அதிகமாக நல்ல முகத்தோடு நல்ல எண்ணத்தோடும் அவர்களை பகிர்ந்து செய்யக்கூடிய உதவிகளை செய்யப்படுத்த வேண்டும். மற்றவர்களுக்கு நாங்கள் உதவி செய்யும்போது எங்களுக்கு அது ஒரு மன சந்தோஷமாகவும் மன ஆறுதலாகவும் மன நிம்மதியாகவும் இருக்கின்றது. அவர்கள் நல்லா இருந்தால் நாங்களும் எங்களுக்கு ஒரு சந்தோஷம்தானே. அதனுடைய நாங்களும் அவர்களுக்காக இறைவன் எங்களுக்கு அந்த வல்லமையை தந்திருக்கிறபடியா நாங்களும் அவர்களுக்கு மாலான உதவிகளை செய்து இறைவர்கள் பாதையில் சென்று நல்ல பலனை பெற்று நல்வாழ்வு வாழ்வோமாக. உன் பாதம் தஞ்சமென்றோடி வந்தோம், தாயே உன் பாதம் தஞ்சமென்றோடி வந்தோம், நீ எல்லாலோர் துணை யாரும் இல்லாதது நிச்சயம் நிச்சயமே தாயே,
பாதம் அஞ்சமன்றூடி வந்தேன். நன்றி, வணக்கம். தோமர் கல்விராஜன் அவர்களே. நன்றி, வணக்கம் ஜானடேசன். உங்களை பார்த்தது சந்தோஷம். உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்து கூறி அடுத்ததாக அண்ணா பாலமுரளி அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். சரியான கலைப்பாக்கிறது விளைவி. ஆமா. மீண்டும் வணக்கம் ஜெயாக்கா, சோமா இருங்கோ. மீண்டும் ஒரு புதிய காலை பொழுதில் இணைய செய்த இறைவனுக்கு நன்றியை கூறிக்கொண்டு பாமோம் தொலைக்காட்சியில் இணைந்திருக்கும் அத்தனை உறவுகளுக்கும் எனது காலை வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு இன்றைய எனது நச்செய்திக்கு சிந்தனையாக இன்றைய வாசகத்திலிருந்து குராசின் நகரே ஐயோ உனக்கு கேடு, பெத்சையா நகரே ஐயோ உனக்கு கேடு, ஏனெனில் உங்களிடையே செய்யப்பட்ட வல்ல செயல்கள் சீதோன் நகரில் செய்யப்பட்டிருந்தால் அங்குள்ள மக்கள் முன்பே சாக்கு உடை உடுத்தி சாம்பல் பூசி மனம் மாறியிருப்பார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா மக்கு நன்றி. இயேசு தன்னுடைய பணிக்காலங்களில் கலிலேயா கடல் பகுதியில் தான் அவர் தன்னுடைய பணியை மிகவும் கூடவாக செய்திருந்தார். இயேசு அங்கு பணிவாழ்வில் இருந்தபோது பல அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்திருந்தார். குருடரை குணமாக்கி இருந்தார், நோயாளிகளை குணமாக்கி இருந்தார், அப்படி பல அற்புதங்களை அவர் செய்திருந்தார். ஆனாலும் இந்த மக்கள் மனம் மாறவில்லை. இயேசுவை அந்த இடத்தில் கோபப்படுகின்றார். பெத்சியா நகரே ஐயோ உனக்கு கேடு என்று இயேசு கோபப்படுகின்றார். இயேசு பல இடங்களில் கோபப்பட்டு இருக்கின்றார். நான் முந்திய ஒரு சிறு வயதில் இருந்த போதெல்லாம் இயேசு கோபப்பட மாட்டேன், இயேசு கோபப்பட மாட்டேன் என்றெல்லாம் நான் நினைத்திருக்கேன். ஆனால் இயேசு பல இடங்களில் கோபப்பட்டிருக்கின்றார். ஆலயத்தில் விற்பனை நடந்த போது அங்கு என் தந்தையின் இல்லத்தை நீங்கள் அசுத்தப்படுத்தாதீர்கள் என்று அந்த இடத்தில் கோபப்பட்டு எல்லாத்தையும் தூக்கி வீசியது. அதே போலதான் இன்றும் இயேசு கோபப்பட்டதை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். இயேசு ஏன் கோபப்பட்டார்? தான் இவ்வளவு செய்தும் இந்த மக்கள் மனம் மாறி வரவில்லையே. நாங்கள் இயேசுவின் பிள்ளைகளாக இருக்கின்றோம். இயேசு எங்கள் எல்லோரையும் தன்னுடைய பிள்ளைகளாகத்தான் பார்க்கின்றார். அந்த பிள்ளைகளின் மனமாற்றத்தை பெறவில்லையே என்று மிகவும் கோபப்பட்டு இந்த வார்த்தைகளை சொல்லுகின்றார். நாங்கள் எங்கள் அன்றாட வாழ்க்கையில் எங்கள் பிள்ளைகளிடையேயும் நல்லதற்காகத்தான் கோபப்படுவோம். பிள்ளை படிக்கவில்லை, பிள்ளை ஒரு தப்பான வழியில் போகின்றது, பிள்ளை சரியான வழியில் செல்லவில்லை என்றால் நாங்கள் கோபப்படுவது எங்கள் பிள்ளைகளை நாங்கள் தண்டிப்பதற்காக அல்ல, அவர்கள் மனம் மாறி மனம் திருந்தி சரியான வழியில் நடக்க வேண்டும் என்பதற்காக. அதே போல்தான் இயேசுவும் கோபப்படுகிறார். இந்த இடங்களில் தான் இயேசு இந்த முக்கியமான கலிலேயா கடற்பகுதிகளில் இருந்துதான் இயேசு 3 சீடர்களை தெரிவு செய்திருக்கின்றார். மிக முக்கியமான இடங்களாகத்தான் இந்த இடங்கள் கருதப்படுகிறது. அங்கிருந்துதான் பேதுரு, அந்திரியா, பிலிப்பு போன்ற தன்னுடைய சீடர்களை அவர் தெரிவு செய்தார். நாங்கள் மனம் திரும்பி வாழுவது மட்டும் வாழ்க்கை அல்ல, மனம் திரும்பி மன்னித்து வாழுவது மட்டும் எங்களுடைய வாழ்க்கை அல்ல என்று இயேசு கூறுகின்றார். நாங்கள் மன்னித்து விட்டு வெறுமனையே ஒரு வாழ்க்கையை வாழுவோமானால் அது தப்பானது. நாங்கள் மனம் திரும்பி மன்னித்து மற்றவர்களுக்கு நல்லதை செய்யத்தான் இயேசு எங்களை அழைத்திருக்கின்றார். இயேசு விருப்பப்படுகின்றார். எங்களால் முடிந்த சிறிய சிறிய உதவிகளை நாங்கள் மற்றவர்களுக்கு செய்ய வேண்டும். மனம் திரும்புவது மட்டும் எங்களுடைய வாழ்க்கையில் நான் பாவம் செய்யவில்லை, நான் மற்றவர்களுக்கு துன்பம் கொடுக்கவில்லை, நான் என்னுடைய பாட்டில் நான் இருக்கின்றேன், என்னுடைய வேலையை மட்டும் நான் பார்த்து கொண்டு இருக்கின்றேன், நான் மற்றவர்களுடன் பேசுவதில்லை, மற்றவர்களுடன் சண்டைக்கு போவதில்லை என்பதை இயேசு விரும்பவில்லை. மனம் மாறி நற்செய்தியை அறிவியுங்கள் என்று கூறிய இயேசு அதே சமயம் மனம் மாறி மற்றவர்களுக்கு உதவி செய்யுங்கள், மற்றவர்களுக்கு உங்களிடம் இருப்பதை கொடுங்கள்,
நீங்கள் எந்த அளவையால் கொடுக்கின்றீர்களோ அதே அளவையால் உங்களுக்கு அளக்கப்படும் என்று இயேசு கூறுகின்றார். ஆகவே நாங்கள் மனம் திரும்பி மனம் மாறி எங்களிடம் உள்ளவற்றை என்றால் பணமையோ பொருளையோ அல்ல, எங்களால் முடிந்த சரீர உதவியை, எங்களால் முடிந்த இயேசுவின் நற்செய்தி பகிர்வை நாங்கள் பகிர்ந்து வாழ இந்த நாளில் இயேசு எங்களை அழைக்கின்றார். இந்த நாளை தந்த இறைவனுக்கு நன்றியை கூறிக்கொண்டு இந்த தொலைக்காட்சியில் ஒவ்வொரு திங்கட்கிழமையிலும் தன்னுடைய பணியை செய்யும் குருக்கள் அவர்கள் நல்ல சிந்தனையை தந்து கொண்டிருக்கின்ற அவர் உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டு இருப்பதாக கேள்விப்பட்டேன். அவருக்கு இறைவன் நிறைவான ஆசியை கொடுத்து இந்த நோயில் இருந்து அவருக்கு வெகு விரைவில் விடுதலை கொடுத்து மீண்டும் இந்த பாமுகம் தொலைக்காட்சியில் வந்து நல்ல சிந்தனைகளை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு இந்த நாளை தந்த இறைவனுக்கு நன்றியை கூறி, இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம் அண்ணா பாலமுரளி அவர்களே. உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அடுத்து பாலன் வேலுப்பிள்ளை, உங்கள் சிந்தனையை தாருங்கள். மீண்டும் ஒரு புதிய நாளை காண தந்த யோசேப்பின் தேவனுக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை எடுத்துக்கொண்டு, அப்படி அவன் அன்பு சகோதரி தொகுப்பாளினி திருமதி தவமலர் கல்விராஜனுக்கு இனிமையான காலை வணக்கம். அப்படி நலமாக உற்சாகமா இருக்கீங்களா? இனிமையான காலை வணக்கம் பாரு. நான் உற்சாகமாக இருக்கேன். மிக்க நன்றி. நீங்களும் உற்சாகம் தானே? சரி, நானும் அதே மிக்க உற்சாகத்தோடு இருக்கேன் சகோதரி. மிக்க நன்றி சகோதரி. அப்படி சகோதரி நன்றிகளை சொல்லிக்கொண்டு, அப்படி எமது அன்பு சகோதரி திருமதி கலைவாணி மோகனுக்கும் மற்றும் எமது அன்பு சகோதரர் பாமோத்தின் அதிபர் திருவாளர் நடாமோகனுக்கும் மற்றும் பாமோத்து கடன் செலுத்துகின்ற எல்லா உறவுகளுக்கும் உயிர்த்தெழுந்த இயேசு கிருஷ்ணன் நாமத்தில் இனிமையான கால வணக்கங்களை குறிக்கொள்வதோடு, எல்லோருடைய சூழ்நிலைகளையும் விசாரித்தபடி எல்லா உறவுகளுக்கும் எசப்பாவுடைய ஆசீர்வாதங்கள் அனைத்து உறவுகளுக்கும் பேர் பேராக கிடைக்க வேண்டும் சொல்லி ஒவ்வொருவரையும் இயேசு கிருஷ்ணன் நாமத்தில் மீண்டும் வாழ்த்திக்கொண்டு, லண்டனிலிருந்து இச்சமோட்டை வேலுப்பிள்ளை பாலன் கிறிஸ்தவ சிந்தனை இலக்கம் 858 என்று சொல்லிக்கொண்டு, வடம போல பரிசுத்த வேதாமத்தில இருந்து புதிய ஏற்பாட்டில புனித லூக்கா எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் இறை வார்த்தைகள் 1-10 முடிய. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பின்னும் அவர் தம்முடைய சீசர்களை நோக்கி, ஐஸ்வர்யவனாகிய ஒரு மனுஷனுக்கு ஒரு கணக்கு பார்க்கிறவர் இருந்தார். அவர் தன் எஜமானுடைய ஆஸ்திகளை அழித்து போடுகிறதாக எஜமானுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது எஜமான் அவரை வரவழைத்து, உன்னை குறித்து நான் இப்பொழுது கேள்விப்படுகிறது என்ன? உன் கணக்கை எனக்கு ஒப்புவி, இனி நீ கணக்காரனாக இருக்கக்கூடாது என்றார். அப்பொழுது கணக்கு பார்க்கிறவர், நான் என்ன செய்வேன்? என் எஜமான் கணக்கு பார்க்கிற விசாரிப்பிலிருந்து என்னை தள்ளி போடுகிறாரே. மண்ணை கொத்துகிறதற்கு எனக்கு பலனில்லை, இறக்கவும் வெட்கப்படுகிறேன். கணக்கு பார்க்கிற விசாரிப்பை விட்டு நான் தள்ளப்படும் போது என்னை தங்கள் வீடுகளில் ஏற்றுக்கொள்வார்கள் உண்டோ என்று தன் இருதயத்திற்குள்ளே சொல்லிக்கொண்டு, தன் எஜமானிடத்தில் கடன்பட்டவர்களை ஒவ்வொருவராக வரவழைத்து முதலாவது வந்தவரை நோக்கி, நீ என் எஜமானிடத்தில் பட்ட கடன் எவ்வளவு என்றார். அவர் 100 குடம் எண்ணெய் என்றார். அப்பொழுது கணக்கு பார்க்கிறவர் அவரை நோக்கி, நீ உன் சீட்டை வாங்கி உட்கார்ந்து 50 என்று சீக்கிரமாய் எழுது என்றார். பின்பு அவர் வேறொருவரை நோக்கி, நீ பட்ட கடன் எவ்வளவு என்றார். அவர் 100 கலம் கோதுமை என்றார். அப்பொழுது அவர், நீ உன் சீட்டை வாங்கி 80 என்று எழுது என்றார். அநீதியுள்ள கணக்கு பார்க்கிறவர் புத்தியாய் செய்தார் என்று எஜமான் கண்டு அவரை மெச்சிக் கொண்டான். இவ்விதமாய் ஒளியின் பிள்ளைகளை பார்க்கிலும் இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் தங்கள் சந்ததியில் அதிக புத்திமான்களாயிருக்கிறார்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மாளும் போது உங்களை நித்தியமான வீடுகளிலே ஏற்றுக்கொள்வாருண்டாகும்படி அநீதியான உலகப் பொருளால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள். கொஞ்சத்திலே உண்மை உள்ளவன் அநேகத்திலும் உண்மையுள்ளவனாயிருக்கிறான்.
கொஞ்சத்திலே அநீதியுள்ளவன் அநேகத்திலும் அநீதியுள்ளவனாயிருக்கிறான். இதன் தொடர்ச்சி சோதரி நாளை தொடரும் சொல்லிக்கொண்டு கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு சோத்திரம். இரத்த கோட்டைக்குள்ளே நாம் நுழைந்து விட்டோம், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நாம் நுழைந்து விட்டோம், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. நேசரின் ரத்தம் உம்மேலே நெருங்காது சாத்தான், நேசரின் ரத்தம் உம்மேலே நெருங்காது சாத்தான். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இயேசு பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இரத்த கோட்டைக்குள்ளே நாம் நுழைந்து விட்டோம், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது, இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ஆமீன். அன்பார் இயேசுராஜனுக்கு மீண்டும் கோடான கோடி நன்றிகளை எடுத்துக்கொண்டு, தகப்பனே, பிரியான மார்க்கமாக ராஜா உங்களது பிள்ளைகள் எந்தெந்த வாகனங்களில் வழி சென்று கொண்டிருக்கிறார்களோ மற்றும் செல்ல இருக்கின்றார்களோ மற்றும் எந்தெந்த இடங்களில் இருக்கின்றார்களோ எல்லா இடங்களிலும் இயேசப்பாவுடைய பிரசன்னம், பாதுகாப்பு, தயவு இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ராஜா. அப்படியே ராஜா நீங்க தினமும் பாதுகாத்து வருகிறமைக்காம் இந்த நாளிலும் தூதருடைய பிரசன்னம் பாதுகாப்பாக வழிநடத்தி கொண்டிருப்பதற்காக கோடான கோடி நன்றி தாப்பனே. சோத்திரன் ராஜா, சோத்திரன் ராஜா. அத்தின் தாப்பனே, ஒவ்வொரு நாளும் ஆன்மீக பாலம் தரும் ராமணா ஐயா அவர்களுக்கு தாப்பனே அவர் சரீரத்தில் உள்ள பிறவிடங்களை நீங்கள் சோப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ராஜா. தாப்பனே, இந்த முதிர் வயதின் ராஜா ஒரு சிரமம் இல்லாமல் வந்து அன்னத்தின் ஒவ்வொரு நாளும் திங்களிலிருந்து வெள்ளி மட்டும் ஆன்மீக பாலம் தரும் அன்பு ஐயா ராமணா ஐயா அவர்களுக்கு பரிபூர்ண சொத்தை கொடுத்து ஜெபிக்கிறேன் ராஜா. சரீரத்தில் உள்ள அப்பா எல்லா இடங்களிலும் உங்களை வல்லமை பாய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் தாப்பனே. உச்சன் தலையிலிருந்து உள்ளங்கால்கள் வரை நாடி நெட்டம்புகள் எலும்புகள் தசைக்குள்ள ராமணா ஐயாவுடைய சரீரத்துக்குள்ள பாய்ந்து வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் தாப்பனே. தாப்பனே, ஒரு விஷயம் மனதுருகி ராஜா பரிபூர்ண சொத்தை கொடுக்க வேண்டி ஜெபிக்கிறேன் தாப்பனே. அவரையும் அவருடைய குடும்பத்தினர்களையும் நிறைவா ஆசீர்வதித்து பொது பலனை கொடுத்து வழி நிறுத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில பிதாவே, ஆமேன், ஆமேன். அப்படியே தகப்பனே, உலக ரீதியில் நிரந்தர சமாதானத்தை கொண்டு வேண்டும் ஜெபிக்கிறேன் ராஜா. அதனால அதிபர்களோடு நீங்கள் பேசுங்க ராஜா. பேசி உங்கள் மக்களை சந்தோஷமாக நிரந்தரமாக வாழ வைங்க ராஜா, வாழ வைங்க ராஜா. அதுக்காக நன்றி செலுத்தும் தகப்பனே, சோத்திரன் ராஜா. மற்றும் தகப்பனே, பாமுகத்தின் அதிபர் குடும்பம் கைட்டு செய்யும் சகலவற்றையும் அனுதினமும் அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை பலப்படுத்தி அவர் செல்லும் இடமெல்லாம் வினாடிகளுடைய கூடவே இருந்து அவர்களை இவர்களால் மூடி பாதுகாக்க வேண்டும் என்று இயேசுராஜன் பிரார்த்தனை எடுத்துக்கொண்டு சாவிட வர்றேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். பாலன் வேலுப்பிள்ளை அவர்களே, உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அடுத்த மேவிஸ் பிலிப்ஸ் அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். இனிய காலை உற்சாக வணக்கம் திருமதி தவமலர் கல்விராஜன் அவர்களே. வணக்கம். வணக்கம். ஆமுக உறவுகளுக்கும் திருமதி நடாமோகன் வாணிமோகன் அவர்களுக்கும் நச்சிந்தனை வழங்கியவர்களுக்கும் கேட்டுக்கொண்டிருக்கும் உறவுகளுக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கத்தை கூறிக்கொண்டு அமைதியான இந்த நாளை எங்களுக்கு தந்த இறைவனை வாழ்த்தி போற்றி வணங்கிக் கொண்டு என்னுடைய நச்சிந்தனை தொடர்ந்து 2047 என்னும் கூறிக்கொண்டு இன்றைய இறை வார்த்தையின் சிந்தனையாக, கடவுளை நாடி தேடுவோரே உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக. திருந்த மறுத்த நகரங்களை இயேசு சபிக்கின்றார் என இன்றைய இறை வார்த்தை எடுத்துரைக்கின்றது. இயேசு மனித நிலையில் எதிர்கொண்ட கையறு நிலையாக இந்நிகழ்வை எடுத்துக்கொள்ளலாம். எல்லோரும் என்னிடம் உதவி பெற்றுவிட்டு கடைசியில் என்னை தனியாக விட்டு விட்டார்கள் என்று நாம் சில வேளைகளில் புலம்புகின்றோம். இன்று இயேசுவும் இதே மாதிரியான நிலையை உணர்கின்றார். தம் போதனையை கேட்டவர்களும் தாம் நிகழ்த்திய வல்ல செயல்களால் பயனடைந்தவர்களும் தம்மை நம்பவில்லை அல்லது தாம் கடவுளின் மகன் என்பதை நம்பவில்லை என்று இயேசு உணர்கின்றார். இயேசு தமது கையொரு நிலையில் மனம் மாறாத நகரங்களை சாடுவது
மன மாற்றத்திற்கான அழைப்பு என்றும் கருதப்படுகின்றது. இப்படியான கையறு நிலையில் நாமும் கடவுளையும் மற்றவர்களையும் சில நேரங்களில் நிந்தனை செய்கின்றோம். கடவுள் நமக்கு எவ்வளவு நன்மை செய்தாலும் அதை கருத்தில் கொள்ளாமல் அவரை கண்டு கொள்ளாமல் இருக்கின்றோம். அதிசய செயல்கள் நம் வாழ்வில் நிகழ்ந்தாலும் அவற்றின் பின்புலத்தில் கடவுளின் வல்லமை உள்ளது என அடையாளம் காண தவறி விடுகின்றோம். நம் அகக்கண்களை நாம் திறந்து பார்த்தால் நம்மை சூழ்ந்திருக்கின்ற அனைத்திலும், நம் வாழ்க்கை அனுபவம் ஒவ்வொன்றிலும் நம் கடவுளின் அருட்கரத்தை நாம் கண்டுகொள்ளலாம். மண்ணுலகில் மனிதர் செய்யும் தீமைகள் பெருகுவதையும் அவர்களின் இதய சிந்தனைகள் எல்லாம் நாள் முழுவதும் தீமையை உருவாக்குவதையும் ஆண்டவர் கண்டார். மண்ணுலகில் மனிதரை உருவாக்கியதற்காக ஆண்டவர் மனம் வருந்தினார். அவரது உள்ளம் துயரமடைந்தது என்று நாம் தொடக்க நூலில் வாசிக்கின்றோம். கடவுளால் நாம் அதிகமாக ஆசீர்வதிக்கப்படும் போது அதிகமாக எதிர்பார்க்கப்படுகின்றோம். எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப நம் வாழ்வை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். நமது வாழ்வை நாம் அலசி பார்த்தால் சபிக்கப்படும் நகரத்து மக்களில் இருந்து நாம் வேறுபடவில்லையோ என நினைக்க தோன்றுகின்றது. நம் வாழ்வில் இன்னும் வியத்தகு செயல்கள் செய்கின்றார். சாவில் நின்றும், தீமைகள், நோய்கள், ஆபத்துக்களில் நின்றும் எத்தனையோ முறை காத்திருக்கின்றார். நாம் வேண்டியதற்கும் விரும்பியதற்கும் மேலாகவே ஆசீர்வதித்து நன்மைகளால் நம் வாழ்வை நிறைத்திருக்கின்றார். இருப்பினும் நம் வாழ்வு நன்றியின் வாழ்வாக, சான்று பகரும் வாழ்வாக அமையவில்லையே, சிந்திப்போம் என்று கூறிக்கொண்டு உங்களுக்கும் இந்த அதிகாலை பொழுதுநிலை, இந்த இறை வேண்டல், இறை சிந்தனையில் இணைந்திருக்கின்ற எல்லோருக்கும் இந்த நாள் இனிய நாளாக மலர வேண்டும். நீங்கள் எடுத்துக்கொள்கின்ற எல்லா முயற்சிகளும் சிறந்து செழித்து மேம்பட்டு வந்து வர வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு, ராமநாதன் ஐயா குருக்களையாவுக்கும் சுகமுற்றிருப்பதாக இப்போதான் கேள்விப்பட்டேன். அவருக்காக குணமாக்கும் இயேசுவே குணமாக்கும், திருரத்தத்தால் எம்மை கழுவி விடும். குணமாக்கும் இயேசுவே குணமாக்கும், திருரத்தத்தால் எம்மை கழுவி விடும். பச்சிலையோ களிம்போ குணமாக்கவில்லை, வார்த்தையொன்று எம்மை குணமாக்கும். பச்சிலையோ களிம்போ குணமாக்கவில்லை, வார்த்தையொன்றே எம்மை குணமாக்கும். திருரத்தத்தால் கழுவும் இயேசுவே இயேசுவே குணமாக்கும். குணமாக்கும் இயேசுவே குணமாக்கும், திருரத்தத்தால் எம்மை கழுவி விடும். இறைவன் எல்லோருக்கும் நல்ல சுகத்தை அளித்து எல்லோரையும் பாதுகாப்பாக பரம்பிடித்து காத்து அடைத்துக் கொள்ள வேண்டும் என இந்த பிரார்த்தனைகளோடு உலக நாட்டின் மக்களுக்காகவும் நாங்கள் வேண்டிக் கொண்டு உங்களிடம் இந்த அன்பாக விடைபெறுகிறேன். திருமதி தமிழர் கல்விராஜன் அவர்களே, எல்லோரையும் வரவேற்றபடி நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். அவர்களே, உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அடுத்து வஜிதா முகமது அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். நலமாக இருக்கின்றீர்களா? ஆமாம் வஜிதா, நன்றி. நான் நலமாக இருக்கிறேன். நீங்கள் அப்படித்தானே? நலமாக இருக்கின்றேன். நன்றியை குறிக்கொண்டு சிந்தனை தந்த அனைவருக்கும் நன்றியை குறிக்கொண்டு எனது சிந்தனையாக நேற்றைய தொடர்பு இந்த யூசுப் நபி அவர்கள் எங்களுக்கு அவர் அந்த உடம்பிறப்புகளுக்குள்ள பொறாமை விளக்கப்பட வேண்டும் என்பதை நான் சொல்லியிருந்தேன். அதுல இரண்டாவது பகுதியாக இன்னொரு படிப்பினையை இறைவன் அவர் மூலமாக தந்திருக்கின்றார். என்னென்று சொன்னா, ஒவ்வொரு நபி அவர்களையும் இறைவன் இந்த உலகத்துக்கு அனுப்பிய போதோ ஒவ்வொரு நபிமார்களுக்கும் இறை தூதர்களுக்கும் சோதனைகள் மேல் சோதனையை கொடுத்திருக்கின்றார். அப்ப அந்த சோதனை இப்ப ஈசா நபி ஆகட்டும், மூசா நபி ஆகட்டும், தாவூத் நபி ஆகட்டும், இப்ராஹிம் நபி ஆகட்டும், முகமது நபி ஆகட்டும், எல்லோருக்கும் சோதனைகளை கொடுத்துத்தான் இந்த உலகத்தை புதுப்பித்து இன்று எல்லோரும் அவர்களை நாங்கள் இந்த பகுத்தறிவுக்குள்ள வந்து அவர்களை நாங்கள் இன்று மேன்மைப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். ஆனால் அவர்கள் எல்லோரும் சோதனையை கடந்து வந்தவர்கள் தான். அது அவர் இப்ப இந்த கதைகள் எல்லாம் ஒரு கதைகள்ல யாரும் எழுதிட்டு போனதில்லை. இதெல்லாம் ஒரு ஆதாரமாக
இப்ப நாம ஒரு யூடியூப்ல ஒரு பதிவை போட்டவுடன் அந்த பதிவு எங்களுக்கு ஆதாரமாக 30 வருடங்களுக்கு அது ஒரு பதிவாக இருப்பது போல அந்த காலத்தில் அவரோடு வாழ்ந்தவர்கள் இதை ஆதாரமாக பதிவாக்கி சென்றவர்கள் தான். இது ஒரு கதை என்று நாங்க விட்டு போக முடியாது அந்த கதைகளை. இப்ப அதுல யூசுப் நபியின் வாழ்க்கை வரலாறு மிகவும் படிப்பினையை திறக்கின்றது ஒவ்வொரு மனிதர்களுக்கும். அவர் சும்மா ஒரு சாதாரண குடும்பத்திலிருந்து வந்தவர் அல்ல. 4 தலைமுறைகளை இறைவன் அவரை தேர்ந்தெடுத்திருக்கின்றான். இப்ப முகமது நபி என்று பார்த்தோம்னு சொன்னா அவர் ஒருவர் தான் இறைதூதராக வந்திருக்கார். ஈசா நபியை பார்த்தோம்னா அவர் மட்டும்தான் ஈசா நபி அவரோட குடும்பத்திலிருந்து அவர்தான் அந்த அவரோட படிப்படையில வந்திருக்கிறார். அப்ப அதுக்கு பிறகு பார்த்தோம்னா மூசா நபியை பார்த்தாலும் சொன்னாலும் அப்படித்தான், தாவூத் நபியை பார்த்தாலும் அப்படித்தான். ஆனால் யூசுப் நபி அப்படி அல்ல. 4 தலைமுறைகள். இப்ராஹிமுடைய மகன் ஐக்கூப் ஆவார், ஐக்கூப்புடைய மகன் யாக்கூப் ஆவார், யாக்கூப்புடைய மகன் தான் யூசுப் நபி ஆவார். அப்ப 4 தலைமுறைகளை அவர் எடுத்திருக்கின்றார் இறைவன். அந்த 4 தலைமுறைக்கும் நபித்துவ கொடுக்கப்பட்ட குடும்பம் இது. அல்லாஹு தாலாவால் இந்த நபிமார்களுக்கு எப்படி நபித்துவம் கொடுக்கப்பட்டது என்பதுல அதுல நம்மளுக்கு படிப்பினை இருக்கிறது. அதே போல யூசுப் நபி அவர்கள் குழந்தையில் பேசிய குழந்தையாக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். 3 பேர் தான் குழந்தையில ஒரு குழந்தை பிறந்து வளர்ந்து எத்தனை வயசுல பேசும் என்று சொன்னா ஒரு 4-5 ஒரு 3 வயசு வாப்பாண்டு அதுல மழலை மொழியால தான் பேசும். ஆனால் 3 குழந்தைகள் இஸ்லாமிய மார்க்கத்தில் பேசப்பட்டதாக ஆதாரபூர்வமாக அல் குர்ஆன் சொல்கின்றது. அதுல ஈசா நபி அவர்கள், அடுத்தது இப்னு ஹுரைக் சொல்கின்ற ஒருவர், அதே போல யூசுப் நபி அவர்களும் குழந்தையில் பேசிய தொட்டில் குழந்தையில் பேசிய குழந்தைகளாக சொல்லப்படுகின்றது. இப்ப இதுல அவரோட படிப்பினை என்ன என்று சொன்னால் அந்த அந்த பொறுமை அவரிடம் ஒரு படிப்பினையாக இருக்கிறது. நாம் என்ன செய்வோம், எங்களுக்கு இறைவன் எல்லாவற்றையும் தந்திருக்கிறார். நம்மட உடலே எங்களுக்கு ஒரு வரப்பிரதாசமாகத்தான் தந்திருக்கிறது. ஆனால் நாங்க ஒரு காய்ச்சல் வந்துட்டா கையேலாட்டி அல்லாஹ் எனக்கு சோதனையை தந்துட்டான், என்னை ஏன் சோதிக்கிறான், ஒரு கடன்ல போய் விழுந்துட்டோம்னு சொன்னா நான் எப்படி இதுல இருந்து மீள்றேன், ஒரு பிள்ளைக்கு ஒரு வந்தா எனக்கு மட்டும் ஏன் இந்த சோதனை, நான் 5 நேரம் தொழுகிறேன், நான் வணங்குறேன், நான் உதவி செய்யறேன் என்று நாங்க நன்றி மறந்தவர்களாக இருக்கிறோம். அது எங்களுக்கு ஒரு சோதனை. அதிலிருந்து நாங்க படிப்பினைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். பொறுமை என்றும் நம்பிக்கை எந்த ஒரு சோதனையிலும் மனம் தரலாமல் இறைவனை நம்பினால் துன்பத்திலிருந்து இலகு இன்பம் நிச்சயம் உண்டு என்பதை யூசுப் நபி அவர்களுடைய வாழ்க்கை எங்களுக்கு உணர்த்துகின்றது. மிகவும் மன்னிக்கிற குணமுடையவராக இருந்தார். அவர் மன்னித்தார். அவர் 10 உடம்பிறப்புகள் அவரை கிணத்துல போட்டு அவரை ஓனை அடித்து விட்டது என்று சொல்லும் பொழுது அவர்கள் வந்த போது எகிப்து நாட்டுக்கு வந்து அந்த பஞ்சத்தில் வந்த போது அவர்களை மன்னித்த ஒரு முக்கியமான ஒருவராக இருந்தார். நாங்க மன்னிப்பை பற்றி பேசுகின்றோம், இப்படி மன்னிக்கலாமா, நான் இப்படித்தான் இருப்பேன், நான் மன்னிக்க மாட்டேன். இவர்கள் வாழ்க்கை வரலாறுகளை திரட்டி பாருங்கள். அவர்கள் மன்னிப்புக்கு சிகரமாக இருந்தவர்களாக இருக்கிறார். நேர்மையும் ஒழுக்கமும் நிறைந்தவராக இருந்திருக்கிறார் யூசுப் நபி. அதுல பார்த்தோம் என்று சொன்னா அவரை அடிமைகளாக விற்கப்பட்டு ஒரு அரசன் வந்து விற்கின்றார் அவர்கள் இதுல. அப்ப ஒரு அரசன் வீட்டுலதான் அவர் வளர்க்கப்படுகின்றார். அவர் அவ்வளவு அழகானவராக இருக்கின்றார். அவரது மனைவி சுலைஹா என்பவர் இவர் மீது ஆசைப்படுகின்றார். ஆசைப்பட்டு தவறான வழிக்கு இவரை அழைக்கும் போது அவர் மறக்கின்றார். இறைவனுக்கு பயந்து அடுத்து மறக்கின்றார். அடுத்து சொல்கின்றார், நான் அந்த எஜமானுக்கு நான் அந்த துரோகம் செய்ய மாட்டேன் என்று சொல்லுகின்றார். சொல்லும்போது அவன் என்ன செய்கிறான், சிரத்தை கொண்டு போகின்றான் யூசுப் நபி அவர்களை. அவருடைய பின் ஷர்ட்டிலே பிடித்து இழுக்கும் போது பின் ஷர்ட் கிழிகின்றது. அப்ப அந்த டைம்ல அவருடைய கணவன் வருகின்றார். உள்ளுக்கு வரும்பொழுது என்னை இவர் அழைக்கின்றார் தவறான பாதைக்கு என்று சொல்லி சிறைவாசம் செல்லப்படுகின்றார். ஆனால் அதுக்கு பிறகு அவர் ஒருவரிடம் கேட்கும் பொழுது அவர் சொல்கின்றார், முன் பக்கம் ஷர்ட் கிழித்திருந்தார் அவர் தவறு அவர் செய்திருக்க வேண்டும் யூசுப் நபி. இது பின்பக்கம் அவர் ஆடை கிழிக்கப்பட்டிருக்கிறது, இது கட்டாயம் இந்த பெண்ணால் தான் தவறு செய்யப்படுகின்றது என்பதை அல்லாஹ் உணர்த்துகின்றார். அதுக்கு பிறகு அவர் சிறையிலிருந்து மீண்டு அவர் அங்கேயே இருக்கின்றார். அப்ப பாருங்கள், அவருடைய நேர்மையான குணம், அந்த நல்ல ஒழுக்கம் எங்களுக்கு அழகாக இருக்கின்றது. அவருடைய அழகை பார்த்து ஒரு பரிசோதனை செய்யப்பட்டது. ஒரு அப்பிள் பழமும் ஒரு கத்தியும் கொடுத்து ஒரு 20-25 பெண்களை கொண்டு வந்து வைத்து விட்டு நடக்க சொல்லும் பொழுது அவர் அழகில் மயங்கி கைகளை வெட்டி கொண்டார்களாம் அந்த பெண்கள். அவ்வளவு அழகானவர்களாம். அப்ப யோசித்து பாருங்கள், அந்த அழகுக்கு நாங்க மயங்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம்.
அது அது சைத்தானின் ஒரு நிலைப்பாடாக இருக்கிறது. நாங்கள் எங்களுக்கு அழகுண்டா எங்கள் அழகை இன்னும் மேன்மைப்படுத்திக் கொண்டு அழகானவர்களாக இறைவனின் படைப்புகள் அழகானது. அப்ப அவர் இறைவனின் திடமான நம்பிக்கை இருந்தது. இந்த சூழ்ச்சிகளை விட அவர் திடமான நம்பிக்கையோடு அவர் தந்தையார் அவரை தேடி தேடி கண் பார்வை இழந்தவராக இருந்தார். ஆனால் அவர உடுப்பை கொடுத்து அந்த அவரை போட்டிருந்த ஆடையை கொடுத்து தந்தைக்கு அந்த கண்ணை மூடும் போது அவர ஒளிப்பார்வை வந்ததாகவும் அல்லாஹ் அவருக்கான அவ்வளவு சக்தியை கொடுத்திருக்கின்றான். அடுத்தது கனவின் பலனை அறியக்கூடிய ஒரு சக்தியை அவருக்கு கொடுத்திருந்தான். அப்ப அதெல்லாம் நம்ம சோதனை வரும் பொழுது நாங்களோட உயிரை மாய்த்துக் கொள்கின்றோம். கடனில போய் விழுந்த போது நாங்க இறைவனை திட்டுகின்றோம். எங்களோட வாழ்க்கை எப்படி போயிட்டு என்று நாங்க எங்களை இறைவன் அந்த கொடிகளை மறந்து நாங்கள் சொல்கின்றோம். 5 நேரம் தொழுதாலும் நாங்க வணங்கினாலும் சர்ச்சுக்கு போறோம், கோயிலுக்கு போறோம், ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வந்தவுடன் நாங்க என்ன சொல்கின்றோம்? எனக்கு மட்டும் ஏன் இந்த கெதி? யா அல்லாஹ், நான் தொழலியா, நான் இந்த மக்காக்கு போகலையா, நான் நோம்பு நோக்கலையா? கஷ்டம்தான். அந்த சோதனை எங்களுக்கு முன்னிருந்த நபிமார்களுக்கு அவர்கள் அதை மீண்டு வந்திருக்கின்றார்கள். அதே மாதிரி நாங்கள் பொறுமையோடு சபூர் என்கின்ற ஒன்றை நாங்கள் கட்டாயம் வைத்திருக்க வேண்டும். அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய கஷ்டமான ஒரு விடயம்தான். அதுல இருந்தால் இந்த உலகத்திலும் மறுமையிலும் படம் கிடைக்கும் என்று கூறிக்கொண்டு, இந்த படிப்பினைகள் ஒவ்வொரு நபிமார்களின் படிப்பினைகளும் கதைகள் வரும் புத்தகமாக எழுதி கொண்டு போகவில்லை. எங்கள் வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கு, எங்கள் குழந்தைகளிடம் விட்டு செல்வதற்கு அவர்களிடம் எத்தனையோ கதைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறோம், சினிமா கதைகளை எல்லாம். இப்படியான வரலாறுகளை நாங்கள் நடந்து போகும்போது இருக்கும்போது சாப்பாட்டு மேசைகளில் அதே போல அவங்களோட சமயத்தில் இருந்த கதைகள் எத்தனையோ கதைகள் இருக்குது. அந்த கதைகளை எல்லாம் அந்த குழந்தைகளுக்கு ஒரு படிப்பினையாக ஒரு நேர்வழி குழந்தையாக ஆக்குவதற்கு நாங்கள் சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எனது சிந்தனையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம் பஜிதா முகமது அவர்களே. உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். இன்று கிறிஸ்தவ சிந்தனை இருந்த டேவிட் ஆண்டனி அவர்கள், தியான தேசன் அவர்கள், அனா பாலமுரளி அவர்கள், பாலன் வேலுப்பிள்ளை அவர்கள், மேவிஸ் பிலிப்ஸ் அவர்கள் அனைவருக்கும் வாழ்த்து கூறியபடி இஸ்லாமிய சிந்தனை இருந்த பஜிதா முகமது உங்களுக்கும் வாழ்த்துக்களோடு வாணி தொடருங்கள். நன்றி, வணக்கம். வாணி, ஓம் வணக்கம் வாணி. சிறிய மன்னிப்போடு ஓ. தங்கை வகிதா அவர்களுக்கு நான் சிறப்பான முறையில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். காரணம், அன்றைய நான் அந்த நன்றியை சொன்னபோது இதில் பிரசன்னமாக இருக்கவில்லை பாமுகம் திரையிலே. காரணம், இப்போ வச்சுதா மியூட்ல விட்டுட்டு அவர் எங்கேயாவது போயிடுவார். சரி சரி, ஓகே. அவ அவர் கேட்டுக்கொண்டிருப்பா. சரி, நேற்றெல்லாம் கேட்டுக்கொண்டிருப்பா. கூப்பிட்ட 4 மணி நேரம் இப்போ வந்து விட்டா. ஓகே. காரணம் என்னென்று சொல்லி சொன்னால், வகிதா வந்து அன்றைய தினம், அதாவது இந்த பிள்ளைகளை தத்தெடுத்து எப்படி வளர்ப்பது பற்றி அன்றைய இஸ்லாமிய அந்த சட்டத்திட்டங்களை பற்றி சொல்லியிருந்தார். அதற்கு முதற்கண் நன்றிகள். அது எல்லா மதத்துக்கும் எல்லா இனத்துக்கும் பொருத்தமானதொன்று. எல்லோருக்கும் அதன்படி கேட்டு நடக்க வேண்டியது எல்லோருடைய தலையாய கடமை. பிள்ளைகளை எப்படி தத்தெடுத்து எப்படி வளர்ப்பது, எந்தெந்த சட்டத்திட்டங்களோடு நாங்கள் அதில் பயணிக்க வேண்டும் என்பதை மிக அழகாக கூறியிருந்தீர்கள். ஆனால் அதே ஒரு நிலையில் நான் அதுக்கு பிறகு நான் எப்படி நடந்து கொண்டிருக்கிறேன் என்பதை பற்றி நானும் கூட தங்கை அவர்கள், வாணிமோகன், மற்றதும் அதில் அன்று பிரசன்னமாக இருந்த எல்லோருடனும் நாங்கள் அதை பற்றி பேசியிருந்தோம். அந்த அந்த ஒரு தத்தெடுத்து வளர்க்கக்கூடிய ஒரு நிலையிலே ஒரு பிள்ளைக்கு உதவி செய்து கொண்டிருக்கிற நிலையில தான் நீங்கள் இதை அன்று முதல் நாள் நான் அந்த விடயத்தை பேசி கொண்டிருக்கும் போது அடுத்த நாள் நீங்கள் இந்த விடயத்தை கொண்டு வந்தீர்கள். ஆகவே இதை தந்த ஆவியானவருக்கு முதற்கண் நாங்கள் நன்றி சொல்லுவோம், உங்கள் மூலமாக பேசியதற்காக. இரண்டாவதாக, இன்றைய நாளிலே இதில் கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லோருக்கும் தான் தங்கை அவர்கள் இன்றைய நாளிலே சிறப்பாக அந்த யோசேப்பு என்று சொல்லி இதன்று, அதாவது இதில் 2 யோசேப்பை நாம் பார்க்க வேண்டும். ஒன்று இயேசுவினுடைய வளர்ப்பு தந்தை யோசேப்பு ஒன்று. ஆனால் இங்கே வந்து தங்கை வஜிதா முகமது அவர்கள் குறிப்பிட்ட அந்த யோசேப்பு வந்து, அதாவது இப்ராஹிம் என்று சொல்லி சொன்னால் அதை எங்களுடைய வேதாகமத்தில் நாங்கள் ஆபிரகாம் என்று சொல்லி சொல்லுவோம். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு, யாக்கோப்புவினுடைய மகன் தான் இந்த யோசேப்பு. இவரைத்தான் அவர்கள் அந்த எகிப்திய வியாபாரிகளுக்கு கிணத்திலே தள்ளிவிட்டு அவரை தூக்கி எடுத்து பிறகு எகிப்திய வியாபாரிகளுக்கு அவரை விற்று அவரை கொண்டு போய் அவர் பார்வோன் அரண்மனையிலே அவர் ஒரு சிறை கைதியாக இருந்தது மட்டுமில்லாமல் அதிலிருந்து அவருடைய ஞானத்தினாலே கடவுள் அவரை உயர்த்தி பெரிய ஒரு பொறுப்புகளை வகித்து அந்த எகிப்து ராட்சியத்தையே அரசாள்ற ஒரு உரிமை அந்த யோசேப்புக்கு கொடுத்திருந்தார்.
ஆகவே ஒரு பஞ்சம் தீர்க்க வந்த ஒரு பிள்ளை மாதிரியாகி அந்த யாக்கோப்பினுடைய அந்த வம்சம் முழுக்கதுக்கும் வந்து உணவு வழங்கவும் அவர்களை அந்த நாட்டிலே சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாக இருக்கவும் இறைவன் திட்டப்படி இந்த யோசேப்பு முன்பாடே அனுப்பி வைக்கப்பட்டிருந்தார். அதைத்தான் தங்கியவர்கள் இன்றைய நாளிலே அவர் ஆசீர்வாதம் பெற்ற 4வது தலைமுறை என்று சொல்லியிருந்தார். இதிலே தங்கியவர்கள் குறிக்கப்பட்ட அந்த யோசேப்பு அதாவது யாக்கோப்பின் மகன், அதாவது இப்ரஹாமின் 4வது தலைமுறை. அதை சிறப்பாக குறிப்பிட்டிருந்தார். ஆகவே இந்த விடயத்தை இன்றைய நாளில் எடுத்துக்கொண்டு வந்தது இது இஸ்லாமிய மக்களுக்கு மட்டுமென்று சொல்லி தங்கை சொல்லவில்லை, கிறிஸ்தவ மக்களுக்கும் பொதுவாக எல்லா சமயத்தினருக்கும் இது ஒரு பாட படிப்பினையாக இறைவன் எப்படி இந்த மக்களை வழிநடத்தினர், தன்னுடைய ஆசி பெற்றவர்களை எப்படி வழிநடத்தினர் என்று சொல்லி நபிகள் மூலமாக அந்த பேசிய அந்த விடயங்களை அவர் இன்றைக்கு குறிப்பிட்டிருந்தார். ஆகவே இந்த விடயத்தை இன்றைய நாளிலே பேசியதற்காக தங்கை வஜிதா முகமட் அவர்களுக்கு சிறப்பான நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, தொடர்ந்து நீங்கள் இப்படியான இதுகளை பேச வேண்டும், மக்களுக்கு அறிவுரை தரக்கூடிய இப்படியான அந்த பழைய இதிலே, அதாவது இஸ்லாமிய மதத்துக்கும் குரானிலே உள்ள வார்த்தைகளுக்கும் பைபிளில் உள்ள வார்த்தைகளுக்கும் தோராவிலே உள்ள வார்த்தைகளுக்கும் என்னென்ன தொடர்புகள் இருக்கிறது என்பதை எடுத்து இன்னும் விளக்கமாக கூற வேண்டும் என்று நாளிலே கேட்டுக்கொண்டு, நீங்கள் உங்களுடைய சொற்பொழிவுக்கு நன்றியையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு அன்போடு விடைபெறுகின்றேன். அன்பு தங்கைகளே, உறவுகளே, மீண்டுமாக நாளைய தினம் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி அண்ணா. அந்த ஒரு சூரா யூசுப் என்று குர்ஆனில் 112வது அத்தியாயமே இருக்கிறது. கிறிஸ்தவத்தை நாங்கள் நம்பாவிட்டால் இஸ்லாமியராக இருக்க முடியாது. ஈசா நபியை கிறிஸ்தவம் இல்லை, ஈசா நபியை அவர வழிமுறையை நாங்கள் நம்பாவிட்டால் நாங்கள் இஸ்லாமியர்களாக இருக்க முடியாது என்பதுதான் இஸ்லாமியர்களின் வேதாந்தமாக இருக்கிறது. அவர்களை நம்ப வேணும். ஆனால் நீங்கள் இறைவனின் குமாரன் என்று சொல்கின்றீர்கள், நாங்கள் அவர் ஒரு தூதர் என்பதுதான் அங்கு வேறுபாடு, மற்றெல்லாம் ஒன்றாக இருக்கிறது. மற்றபடி ஒன்றுமே இல்லை. அந்த சரித்திரங்கள் நீங்க சொன்ன மாதிரி அவர் கனவில 7 வருடங்கள் பஞ்சமாகவும் 7 வருடங்கள் செழிப்பாகவும் இருக்கின்றது. அதை அந்த குழந்தைகள் அந்த மூட்டைக்குள்ள தங்க குவளையை கொண்டு வைத்து அந்த பெற்றோர்கள் வந்து அவரை சந்தித்தது, உறவுகள் வந்து சந்தித்ததெல்லாம் சரித்திரமாக குர்ஆனில் யூசுப் என்கின்ற அத்தியாயத்தில் பேசப்படுகின்றது. அதே போல ஹிந்து மதத்திலும் பேசப்படுகின்றது. நான் அதை ஹிந்து மதத்திலும் இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றி பேசப்படுகின்றது. அதை அந்த அவங்களோட அந்த வேதாதயங்கள்ல பேசப்படுகின்றது. இன்ஷா அல்லாஹ் நான் அதை தெளிவாக தெரிந்து கொண்டு அதையும் தெளிவுபடுத்துகின்றேன் என்று கூறிக்கொண்டு, இந்த நேரத்தில் ஐயா சோமடைய வேண்டும் என்பதற்காக நான் இந்த மதிய நேர லுஹர் தொழுகையோடு அவருக்காக 2 ரக்அத் சுன்னத் தொழுகை தொழுவேன் என்று கூறிக்கொண்டு, அவர் பிரார்த்தனை அவர் உடல் நலம் சுகமாக வர வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு பெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம் தங்கை. நன்றி. மணிப்போடு டேவிட் அண்ணா, அவர் தேவகுமார் தேவன் மகன் தான். தூதர் இல்ல, அவர் சரி, அது இஸ்லாமிய மதத்திலே அப்படித்தான் சொல்லப்படுகின்றது. அது பிரச்சனை இல்லை. ஓகே, அவர் இறைமகன் தூதர் இல்ல அப்படி என்று சொல்லி அது ஓகே, அது பிரச்சனைக்குள்ள விடயம் இல்லை. ஓகே, ஏற்றுக்கொள்ளுவோம். நம்பிக்கையை பொறுத்தது நான் ஏற்றுக்கொள்கிறேன். இப்ப கிறிஸ்தவ மக்கள் அந்த இறைவனின் மகனாக. சரி, நன்றி. நன்றி, வணக்கம் தங்கையே. நன்றி, வணக்கம். பாலனண்ணா சிறிய ஒரு இது பாலனண்ணா சொல்லியிருந்தீர்கள், திங்கள்ல இருந்து வெள்ளி வரைக்கும் ஆன்மீக பாலம் என்று இல்லை, ஒவ்வொரு திங்கள் மட்டும்தான் ஆன்மீக பாலம். அது இதுல இருக்கிற யாரும் வாங்குற இல்ல தானே, அதனால நான் இல்ல நான் வாணி யோசிச்சு நான் திங்கட்கிழமை மட்டும்தானே வாரேன், சேர்ந்து வேற நேரங்கள்ல வாரையிலோ எனக்கு தெரியலையே. அப்ப அந்த இதை வந்துட்டுதான் அந்த வயதிலே வந்து தர்றாரு அந்த ஆன்மீக பாலத்தை. திங்கள்ல இருந்து வெள்ளி என்று சொன்னீங்க, திங்கள் மட்டும் தான் தருவது. ஐயா சரி, ஒரு காய்ச்சல் தான், அவர் சுகமாயி ஓடி வந்து விடுவார். நன்றி, வணக்கம். நிறைவுக்கு வருகின்ற சிந்தனை நேரம் தொகுப்படுத்தாமல் கலந்திருந்தார். நன்றி, வணக்கம். இணைந்த எல்லோருக்குமே நன்றி, வணக்கம். நான் மீண்டும் இணைந்து கொள்ளுகின்றேன். நன்றி, நன்றி, வணக்கம்.